வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு உள்துறை சார்பில் மத்திய போதைப்பொருள் ஒருங்கிணைப்பு அமைப்பின் செயல்பாடுகளை அமல்படுத்துவது தொடர்பான 11வது மாநில அளவிலான குழு கூட்டம் நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி தலைமையில் வருவாய்த்துறை கருத்தரங்க அறையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் போதைப்பொருள் தடுப்பு மற்றும் ஒழிப்பு நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்துவது குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. கூட்டத்தில் 2026 முதல் 2029 ஆண்டு வரை 3 ஆண்டுகளான போதைப்பொருள் தடுப்பு செயல் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கல்வி நிறுவனங்களை போதைப்பொருள் இல்லா வளாகங்களாக மாற்றுவது, கல்வி நிறுவனங்களை சுற்றியுள்ள 500 மீட்டர் பகுதிகளை போதைப்பொருள் இல்லா பகுதிகளாக அறிவித்து கண்காணிப்பது உள்ளிட்ட முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. மேலும் போதைப் பொருட்கள் கடத்தலை கண்காணிப்பது, கிழக்கு கடற்கரை கடல்சார் எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துவது, குற்ற செயல்கள் மூலம் ஈட்டப்பட்ட சொத்துக்கள் மற்றும் நிதி பரிவர்த்தனைகள் குறித்து விசாரணை நடத்துவது, பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் மற்றும் வாகனங்களை உரிய முறையில் அப்புறப்படுத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் தலைமை செயலாளர் சரத் சௌஹான், வளர்ச்சி ஆணையர் கிருஷ்ணமோகன் உப்பு, அரசு செயலர்கள் ஸ்மிதா, முகமது சௌத்ரியாசன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், டிஐஜி சத்யசுந்தரம், சென்னை மண்டல போதை தடுப்பு பிரிவு உதவி இயக்குநர் அரவிந்த் மற்றும் அரசு அதிகாரிகள், பல்வேறு துறை தலைவர்கள் கலந்து கொண்டனர். மக்களுக்கு பேராபத்தை உண்டாக்கும் பொதுப்பணித்துறையை கண்டிக்கின்றோம். லைன் கட் ஆயிடுச்சுனாக்கா ஊருக்கே தண்ணி பண்ணி வைக்கணும்ல. ஒரு லைன் கட்ட அதாவது மாற்று கிடையாது சார். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் முத்தார்பேட்டிலையும் தண்ணி கிடையாது, ராஜபாளையும் தண்ணி கிடையாது. அந்த தம்பி புதுசாக வந்துடுறாரு நம்ம விக்னேஷ் கண்ணன் சார். அவரும் இப்போ பேட்டி கொடுக்குறாரு, ஏதோ வாட்ஸ்அப்பில் போட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துறாரு. மக்களுக்கு தெரியப்படுத்துறாரு. நான் என்ன சொல்கிறேன், இதுதான் வந்து அரசாங்கம் செய்யறது, நாங்கள் செய்யணும். மக்களுக்கு தண்ணி சுகாதாரம் தண்ணி கொடுத்து யாரு போறீங்க? அந்த தண்ணி திறந்து விட்டோன்னே எவனுக்கு முத போகும் தெரியுமா? இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்காரன், ஃபாஸ்ட் ஃபுட்டுக்காரன், ஹோட்டலுக்காரன் சார். அப்படிதான் நீங்கள் 2 லைனை போட்டு வச்சுருங்க சார். 2 லைன் சார், 2 லைனை போட்டு அங்கே தான் சொல்கிறேன். சொந்த காலம் சார், நீங்கள் சொல்றது எனக்கு புரியுது. அந்த ஏரியாவில் கமர்ஷியல் இல்லையா? ஐயோ பஸ் ஸ்டாண்டு சார் அவ்வளோ திறங்குது சார். சுரேஷ் காட்டமில்ல இன்னும் போடல, நம்ம சுரேஷ் காட்டமில்ல இன்னும் ரெடி ஆகுது. ஆனா முத்தியால்பேட்டையில வந்து தனியார் கொடுக்க முடியல. அவங்க வந்து 7:30 தான் ஆரம்பிச்சாங்க. அந்த இன்பிட்வீன் டயத்துல உங்க டைலண்டுக்கெல்லாம் போகணும் சார். உங்க திருமுடி நகர் அந்த மாதிரி கொஞ்சம் கடைசியா இருக்கிற அவனுக்கு வந்து அவன்கிட்ட கேமரா வச்சு தான் எல்லாம் பண்ணிருப்பான். அப்படிதானே சார்? அப்ப 100 மீட்டர் ஒருத்தவன் பைப் அடிக்கிறான்னு வச்சுங்க, 100 மீட்டர் இடையில என்னென்ன இருக்குன்னு தெரியாதா? புதுச்சேரி முத்திரையார்பாளையம் பகுதியில் உள்ள ஆழ்துளை கிணறுகளில் இருந்து நகர பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தினமும் அதிக அளவில் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவதால் கடல் நீர் உட்புகுந்து குடிநீர் உவர் தன்மையாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் வழுதாவூர் சாலையில் கேஸ் குழாய் பதிக்கும் பணிக்காக காந்திநகர் பகுதியில் பொக்லின் இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டிய போது நகரப்பகுதிக்கு குடிநீர் கொண்டு செல்லும் பிரதான குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் நகர பகுதிகளுக்கான குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் குடிநீர் கிடைக்காமல் அவதியடைந்தனர். இதனையடுத்து பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு சார்பில் சேதமடைந்த குழாயை அகற்றி புதிய குழாய் பொருத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தொடர்ந்து நகரின் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் விநியோகம் சீரமைக்கப்பட்ட நிலையில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சில பகுதிகளில் குடிநீர் வழங்கப்படவில்லை என பொதுமக்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொகுதி மக்களுடன் புதுச்சேரி சட்டசபையை முற்றுகையிட்டார். பின்னர் சட்டசபை மைய மண்டபம் செல்லும் படிக்கட்டுகளில் அமர்ந்து பொதுமக்களுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் சட்டசபை நுழைவாயில்கள் இருபுறமும் மூடப்பட்டன. பொதுமக்கள் சிலர் நுழைவாயிலுக்குள் வெளியேயும் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அதிகாரிகள் சட்டசபைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். குடிநீர் விநியோகம் சீரமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். ஆனால் அரசு தரப்பில் உறுதி அளித்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவேன் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் சட்டமன்ற உறுப்பினர் நேருவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்.
அப்பொழுது மக்கள் பிரச்சனைகளை சட்டசபையில் எடுத்து கூறக்கூட உரிய வாய்ப்பு இல்லை என்றும், இலாக்கா ஒதுக்காததால் அமைச்சர்கள் சட்டசபைக்கு வராத நிலை உள்ளதாகவும், புகார்களை யாரிடம் தெரிவிப்பது எனவும் நேரு தெரிவித்தார். பின்னர் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் சமாதானப்படுத்தி சட்டமன்ற உறுப்பினர் நேருவை தனது அறைக்கு அழைத்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனால் சிறிது நேரம் சட்டசபை வளாகத்தில் பரபரப்பு நிலவியது. கடந்த நேற்றிலிருந்து புதுச்சேரி நகரப்பகுதியில குடிநீர் விநியோகம் தடைப்பட்டுக்குது. இது பொதுப்பணித்துறை பல முறை தெரியப்படுத்தியும் இதுவரை மக்களுக்கான குடிநீர் விநியோகம் தடைப்பட்டு உள்ளது. கேட்டாக்கா சிட்டி கேஸ் என்ற தனியார் நிறுவனம், அந்த நிறுவனம் பைப் லைன் மூலியமா கேஸ் நகரப்பகுதி கொண்டாடுறதுக்கு அவங்க பைப் லைன் போட்டு வராங்க. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, அந்த குடிநீர் குழாயை டேமேஜ் பண்ணிட்டாங்க. நகரப்பகுதிக்கு வர குடிநீர் குழாய் சேதமானதுனால நேற்றுல இருந்து குடிநீருக்கு இது வரைக்கும் மக்களுக்கு குடிநீர் விநியோகம் சீராகாததுனால குடிநீர் கிடைக்காம மக்கள் திண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க கொடுக்குற குடிநீர் வந்து ஏறக்குறைய 4000 TDS, அது குடிக்க உகந்ததே கிடையாது. அப்படி இருந்தும் அந்த மக்கள் வந்து இந்த குடிநீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஆடுறதுக்கு இன்னைக்கு காலையில இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு உபயோகத்துக்கும் தண்ணி கிடைக்காத அல்லோலப்படுறாங்க. இதை நான் வந்து நேற்று இரவுல இருந்து ஏறக்குறைய 500 பேர் என்கிட்ட புகார் சொல்லியும் இந்த மாற்று ஏற்பாடும் பண்ணல. அந்த ஒரு பைப் லைன் சேதம் அடிச்சுனாக்கா மாற்று வழியில குடிநீர் பைப்லாம் இருக்குது, அது மூலியமா தண்ணி வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். ஆனா இதுக்கெல்லாம் எந்த திட்டத்தையும் இவங்க முன்னெடுக்காததுனால இன்னைக்கு மக்கள் வந்து ரொம்ப பாதிப்புள்ளாகி நரக காதையில் இருக்கிறாங்க. இந்த புதுச்சேரியில குடிநீருக்கோசம் மக்கள் திண்டாடக்கூடியது ஏறக்குறைய 20 வருஷமா இருந்துங்க. இது மட்டும் கிடையாது. போன ஒரு 5 நாளைக்கு முன்னாடியும் இதே மாதிரி கரண்ட் கட் ஆயிடுச்சு. வில்லியனூர்ல இருந்து வர மெயின் லைன் கட் ஆகி போனதுனால ஜென்ரேட்டர்லாம் ஸ்பாட் ஆயிடுச்சு. அதுவும் 2 நாளைக்கு தண்ணி வராத இது மாதிரி அடிக்கடி நகரப்பகுதியில் குடிநீர் கொடுக்க மாட்டாங்க. அதே நேரத்துல இந்த மாற்று திட்டத்தை எதையும் இந்த அரசு செயல்படுத்த மாட்டேங்குது. இதுக்கான எந்த ஒரு தீர்வையும் இங்க இருக்கிற தலைமைச் செயலரோ இல்ல அந்த ஆளுகின்ற அரசோ இல்ல இந்த அமைச்சரையோ எந்த ஒரு முடிவும் எடுக்காததுனால கடல் நீர் குடிநீர் திட்டம் கொண்டாடுறேன்னு சொல்றாங்க. 2வது ஏஎஃப்டி திட்டம் ஆற்றுப்படையில இருந்து தண்ணி அங்க இருந்து கிராம பகுதியில இருந்து கொண்டாடுறேன்னு சொல்றாங்க. நம்ம வில்லியனூர் திருக்காஞ்சில இருந்து தண்ணி கொண்டாடு திட்டத்தை சொல்லி நிற்கிறாங்களே தவிர செயல்பாட்டுல கடந்த 10-15 வருஷமா சொல்லி நிற்கிற இந்த திட்டத்தை செயல்படுத்தாதனால இன்னைக்கு நகரப்பகுதியில குடிக்க உகந்த இல்லாத தண்ணியை சப்ளை பண்ணது இல்லாம அந்த தண்ணியும் தடைப்பட்டு இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து இன்னைக்கு பதில் சொல்ல முடிய இடத்துல நாங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் பதில் சொல்ல முடியாம மக்களே வந்து இன்னைக்கு போராடக்கூடிய இடத்துல நாங்க தள்ளப்பட்டிருக்கோம். அவங்களுக்கோசம் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்து நிற்கிறோம். இந்த நிலைமையை போக்கணுன்றதுக்கு தான் கடந்த 6 மாசமா இந்த சட்டமன்றமோ இந்த அரசு துறையோ செயல்படாம இருக்கிறதுக்கு யார் காரணம்ன்றது எனக்கு புரியல. இந்த தேர்தல் அறிவிச்சு 6 மாசம் ஆகுது. அந்த 6 மாசத்துல ஒரு 4 மாசம் தேர்தல் விதிமுறையில போச்சு. 2 மாசம் மக்களால் தேர்ந்தெடுத்த சட்டமன்றம் வந்தும் இன்னைக்கு அமைச்சர்கள் பொறுப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்குது. அதே நேரத்தில் சபாநாயகர் தேர்வை கூட நடத்த முடியாத மத்திய அரசுக்கும் இந்த மாநில அரசுக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு சூழ்நிலையில இந்த மக்கள் நலத்திட்டங்கள் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு பல துறைகள்ல அரசு அலுவலகங்களும் செயல்படாத நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்குது. இதை வன்மையா கண்டிக்கிறோம். இதே நிலையை தொடர்ந்தா வீதிக்கு வீதி மக்கள் புரட்சி தான் நடக்குன்றத இன்னொரு வாயிலா தெரிவித்துக்கிறேன். இன்னைக்கு குடிநீருக்கு மட்டும் கிடையாது, இன்னைக்கு கழிவுநீர் மேலாண்மை வீதிக்கு வீதி கழிவுநீர் பாதாள சாக்கடை திட்டம் ஃபெயிலர், அதுவும் வந்து அங்க பார்த்தாலும் அதே மாதிரி மின்சார தடை இல்லாத நாளே கிடையாது. அதே மாதிரி குப்பை இந்த கிரீன் வாரியார் இந்த போன்ற நிறுவனம்லாம் குப்பையை கழிவு மேலாண்மையை சரிப்படுத்துறது கிடையாது. இந்த அரசுக்கிட்ட நான் எவ்வளவு தூரம் சொன்னாலும் இன்னைக்கு நகரப்பகுதியிலும் குப்பை குளங்களா தான் காட்சி அளிக்குது. இப்படிப்பட்ட நிலையில போக்குவரத்து அதே மாதிரி போக்குவரத்துல எந்த ஒரு திட்டமும் இல்லாத அங்கெங்க மக்கள் நகரப்பகுதியில போக்குவரத்துல திண்டாடி நிற்கிறாங்க. அதனால பல ஆக்சிடென்ட் உயிரிழப்பு தான் ஏற்படுது. இதே நேரம் இந்த குடிநீரால இன்னைக்கு சக்கரை நோய், அதாவது அந்த நோய் உள்ளவங்க மாத்திரை அதிகமா சாப்பிட்றாங்க. ஆனா குடிக்க தண்ணி எந்த தண்ணி குடிக்கிறாங்க? இந்த தண்ணி குடிக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன ஆயிரக்கணக்கில் மாதம் செலவழிச்சு மாத்திரை மருந்து சாப்பிட்டு இருந்தாலும் இந்த தண்ணியை குடிச்ச பிறகு அவங்களுக்கு அந்த நோய் தீராத மேலும் மேலும் அதிகமாகி கிட்னி ஃபெயிலியர் ஆகி இன்னைக்கு ஆஸ்பத்திரிலையும் தனியார் ஆஸ்பத்திரிலையும் போய் அவங்களுக்கு பண செலவு ஆகி உயிரிழப்பு நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிறாங்க. இதெல்லாம் போக்கணும்னாக்கா அரசு அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இந்த தீர்வை காணணும்னு இந்த வகையை தெரிவித்துக்கணும். புது
புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளின் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் ரவுண்ட் டேபிள் இந்தியாவின் ப்ராஜெக்ட் ஹில் திட்டத்தின் கீழ் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு ரூபாய் 13 லட்சம் மதிப்பிலான அதிநவீன வெண்டிலேட்டர் நன்கொடையாக வழங்கப்பட்டது. ரவுண்ட் டேபிள் அறக்கட்டளையுடன் இணைந்து பாண்டிச்சேரி ஹெரிட்டேஜ் ரவுண்ட் டேபிள் 167 சார்பில் இந்த மக்கள் நலத் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இதன் மூலம் அரசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவு பயன்பாட்டிற்காக நவீன உயிர்காக்கும் வெண்டிலேட்டர் வழங்கப்பட்டது. அவசர சிகிச்சை மற்றும் தீவிர சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளுக்கு மேம்பட்ட சுவாச ஆதரவை வழங்கும் வகையில் இந்த வெண்டிலேட்டர் பயன்படும் என தெரிவிக்கப்பட்டது. வெண்டிலேட்டர் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, மருத்துவக் கல்லூரி இயக்குனர் டாக்டர் உதயசங்கர், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த மக்கள் நலத் திட்டம் PHRT 167 தலைவர் மோத்திகுமார், செயலாளர் பாலாஜி, பொருளாளர் ஜெயந்த், துணைத் தலைவர் முரளி, திட்ட ஒருங்கிணைப்பாளர் வெங்கட்ரமணி, விளம்பர ஒருங்கிணைப்பாளர்கள் கெவின் மற்றும் பால விஸ்வேஷ் ஆகியோரின் வழிகாட்டுதலிலும் PHRT 167 உறுப்பினர்களின் ஒத்துழைப்புடனும் நிறைவேற்றப்பட்டது. இந்த நன்கொடையின் மூலம் புதுச்சேரி அரசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை வசதிகள் மற்றும் மேம்படுத்துவதுடன் உயிர்காக்கும் மருத்துவ சேவைகள் வலுப்பெறும் என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. புதுச்சேரி ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் செயல்பட்டு வரும் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மகளிர் சுயஉதவி குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த சுயஉதவி குழுக்கள் மூலம் தயாரிக்கப்படும் துணிப்பைகள், நவதானிய பொருட்கள், சத்துள்ள உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு தயாரிப்புகளை ஒரே இடத்தில் விற்பனை செய்வதற்காக விற்பனை கூடங்கள் அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கடந்த 2025ஆம் ஆண்டு புதுச்சேரி அரசு அரசாணை வெளியிட்டது. அதன்படி அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் கீழ் செயல்படும் சுயஉதவி குழுக்கள் இயங்கும் 20 கிராமங்களில் விற்பனை கூடங்கள் அமைத்து மகளிர் சுயஉதவி குழுக்களில் உள்ள பெண்கள் தங்களது பொருட்களை விற்பனை செய்ய அனுமதி வழங்க முடிவு செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் ஏம்பலம், கரிக்கலாம்பாக்கம், மணப்பட்டு, பனித்திட்டு, பாகூர், கிருமாம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தலா ரூபாய் 2 லட்சம் மதிப்பில் விற்பனை கூடங்கள் அமைக்கப்பட்டன. மொத்தம் ரூபாய் 40 லட்சம் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. ஆனால் அமைக்கப்பட்டு 8 மாதங்களுக்கு மேலாகியும் இந்த விற்பனை கூடங்கள் திறக்கப்படாமல் கிடப்பில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் சுயஉதவி குழுக்களில் செயல்படும் பெண்கள் தங்களது தயாரிப்புகளை விற்பனை செய்ய முடியாமல் சிரமம் அடைந்து வருகின்றனர். இதுகுறித்து பொதுமக்கள் மற்றும் சுயஉதவி குழு உறுப்பினர்கள் புதுச்சேரி அரசு மற்றும் வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து விற்பனை கூடங்களை திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மகளிர் சுயஉதவி குழுக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் அமைக்கப்பட்ட இந்த விற்பனை கூடங்கள் எப்போது திறக்கப்படும் என்பது தற்போது கேள்விக்குறியாக உள்ளது. புதுவை அரசு சாலை போக்குவரத்து கழக மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் ஊதிய பிரச்சினை தொடர்பாக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். புதுச்சேரி அண்ணா சிலை அருகில் உள்ள மின்சார பேருந்து சார்ஜிங் நிலையத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் மின்சார பேருந்து ஓட்டுநர்களை சந்தித்த அவர் அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். அப்போது ஓட்டுநர்கள் ஊதிய நிலுவை, பணிச்சூழல், பணி நேரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எடுத்துரைத்தனர். மத்திய அரசு நிர்ணயித்துள்ள ஊதியத்தை வழங்குவதில் நிர்வாகம் தாமதம் செய்து வருவதாகவும் இதுகுறித்து பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். மேலும் மின்சார பேருந்துகளை இயக்குவதில் தொழில்நுட்பம் மற்றும் நிர்வாக ரீதியான சிக்கல்கள் இருப்பதாகவும், குறிப்பாக நேர ஒதுக்கீடு தொடர்பான பிரச்சினைகளால் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஓட்டுநர்களுக்கு ஆதரவாக லட்சிய ஜனநாயக கட்சி வழக்கறிஞர் குழு கடந்த 2 நாட்களாக அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நேரில் சென்று சுமூகமாக தீர்வு காண்பதற்கான ஆலோசனைகளை மேற்கொண்டார். நிர்வாகத்தின் உரிய பிரதிநிதிகள் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என ஓட்டுநர்கள் வலியுறுத்திய நிலையில் நிர்வாக தரப்பினர் சந்தித்து பேசுவதாக உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து ஓட்டுநர்கள் மற்றும் நிர்வாகத்தின் பிரச்சினைகளை குறித்து விரிவாக கேட்டறிந்து சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து விரைவில் தீர்வு ஏற்படுத்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். மேலும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு வேலைநிறுத்தத்தை தொடராமல் மின்சார பேருந்து சேவையை வழக்கம் போல் இயக்குமாறு ஓட்டுநர்களிடம் அவர் வேண்டுகோள் விடுத்தார். தொடர்ந்து மின்சார பேருந்தில் பயணம் செய்த அவர் ஓட்டுநர்கள் மற்றும் பணியாளர்கள் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்களையும் நேரில் கேட்டறிந்தார். இந்த பேச்சுவார்த்தையின் போது லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் கட்சியின் வழக்கறிஞர் குழுவினர் உடனிருந்தனர்.
பண்ணி சொல்லி நம்ம போய் அங்கே நேரில் போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம அவங்க சீனியர் ஆஃபீஸர் வர சொல்லியிருக்கோம். அவங்க இதில் இந்த இவேவா அவங்க பேர் என்ன இவி டிரான்ஸ் அது நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளைட் அவங்க வரணும் அங்கேருந்து நாளைக்கு வர எல்லாம் வர வைப்போம். வர வச்சு பேசுவோம். கடைசியில் எனக்கு தெரிஞ்சு சப்போஸ் அவங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னா கவர்மெண்ட் கொடுக்க சொல்லுவோம். இதில் ஏதோ ஒரு சமூகமாக இப்படி தான் முடியணும். பார்ப்போம் நம்ம கடைசி வரைக்கும் இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன முடிவு எடுத்துட்டு சார் வந்தாரு. இப்போ இவங்களாம் தம்பி வந்தாரு, கார்த்தி தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் நினைச்சது முடிஞ்சிடும்னு பார்த்துட்டு கம்பெனி தரப்புல இவங்க எந்த லெவலுக்கு போறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அது பெரிய ஒரு சார் இந்த வண்டி சொன்னீங்க, வண்டி ப்ராப்ளம் இப்போ சொல்லிங்க, வண்டியோட ப்ராப்ளம் சொல்லியிருந்தானே, டோர் பிரச்சனை. ஆமாம் டோர் பிரச்சனை மட்டும் பார்த்தீங்கன்னா டோர் மூடினா தான் நீங்க வண்டி எடுக்க முடியும். அதுக்குள்ளேயும் போலீஸ் வந்து இது பண்றாங்க. இது கிரி நோட் பண்ணிக்க பாயிண்ட், சொல்ற பாயிண்ட் எல்லாமே. இந்த டோர் இஷ்யூ நோட் பண்ணிட்டியா? எனக்கு நாளைக்கு கமிஷன் போய் பார்க்கும்போது எல்லா பாயிண்ட்டும் ஒரே பேஜ்ல இருக்கும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றி 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்க ஒன்றிய அரசு திட்டமிடுவதாக குற்றம் சாட்டி அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சார்பில் திண்டிவனத்தில் கருப்பு பேட்ச் அணிந்து போராட்டம் நடைபெற்றது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயரை VPG ராம்ஜி என மாற்றும் முடிவை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மாற்றுத்திறனாளிகள் முதலில் திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து திண்டிவனம் நேரு வீதி சாலையில் அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்கள் சட்ட நகலை எரித்தும் கிழித்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் ஒன்றிய அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பிய மாற்றுத்திறனாளிகள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். இதனையடுத்து போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். மாற்றுத்திறனாளிகளின் மறியல் போராட்டத்தால் திண்டிவனம் நேரு வீதி பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஒன்றிய அரசு மோடி அரசு அனுமதியோ. புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான ஸ்மார்ட் போர்டு வழங்கப்பட்டது. மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் வழங்கப்பட்ட இந்த ஸ்மார்ட் போர்டு திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ரொட்டரியன்கள் தலைவர் பிரசன்னா, செயலாளர் பாலா, திட்ட இயக்குனர் பிரேம்ராஜா, வெங்கட் ரமணி, ராம்குமார், சிவராஜ், மீரன், குணா, இந்தர், மோகனகிருஷ்ணன், சார்லஸ், வினோத், சீனிவாசன் மற்றும் சண்முக சுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் பள்ளியின் துணை முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினர் கலந்து கொண்டனர். மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உதவும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த முயற்சிக்கு பள்ளி சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. CLUB Central CE. Thank you. Thank you. சமாஜ்வாதி கட்சியின் தேசிய தலைவர் அகிலேஷ் யாதவ் பிறந்தநாளை முன்னிட்டு நாடு முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதான நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையின் முன்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
இந்நிகழ்ச்சி ராஜீவ் யாதவின் அறிவுறுத்தலின்படியும் கருணாகரனின் ஆலோசனையின்படியும் ஏற்பாடு செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கு கணேசன் தலைமை தாங்கி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் ஜிப்மர் மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகள், அவரது உறவினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சடகோபன், ரங்கநாதன், அருள் ராஜேந்திரன், செல்வகுமார், பலராமன், குழந்தைவேலு, சேகர், குமார், மூர்த்தி உள்ளிட்டோர் செய்திருந்தனர். விழுப்புரம் அரியந்தாங்கல் ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை ஆலயத்தில் 192வது பௌர்ணமி பூஜை நடைபெற்றது. பூஜையை முன்னிட்டு ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை அம்மனுக்கு பால், தேன், தயிர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு 1008 சிறப்பு அர்ச்சனைகள் நடைபெற்றன. அம்மன் புகழ் பாடும் பஜனை நிகழ்ச்சி மேல்பாக்கம் பாகவதர் மதுரகவி தலைமையில் நடைபெற்றது. பௌர்ணமி பூஜை விநாயகர் அர்ச்சனையுடன் தொடங்கியது. இதற்காக ஆலயத்தின் எதிரில் சிறப்பு யாகசாலை அமைக்கப்பட்டு ஆலய அர்ச்சகர்கள் வெங்கடேசன் மற்றும் பரணி ஆகியோர் முன்னிலையில் யாக பூஜைகள் நடைபெற்றன. வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலையில் பல்வேறு வகையான பழங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. இதனையடுத்து மணிபாலா துர்க்கை சித்திரை அம்பாள் ஆட்கொண்டு வாத்திய இசைக்கு ஏற்ப நாட்டியமாடி ஆலயத்தை சுற்றி வந்து ஜோதி தரிசனம் காண்பித்தார். மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை அம்மன் ஆலயத்தை சுற்றி வலம் வந்து ஊஞ்சலில் அமர்த்தப்பட்டார். அப்பொழுது பக்தர்கள் ஓம் சக்தி, பராசக்தி என பக்தி முழக்கமிட்டு வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த பௌர்ணமி பூஜையில் மணிகண்டன், மணி, முருகையன், சாந்தி, மரக்காணம் முன்னாள் கூட்டுறவு வங்கி செயலாளர் வெங்கடேசன், அனுமந்தை செல்வம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை தவத்திரு திருஞான மணிபால துர்க்கை சித்தர் வழிகாட்டுதலின் பேரில் அறக்கட்டளை முதன்மை அறங்காவலர் செல்வம் மற்றும் நிர்வாகிகள், மடவந்தாங்கல் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். தாய் தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் இயக்கத்தின் முக்கிய தலைமை பொறுப்பாளர்களான கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், தாஸ் வெங்கடேசன், கலைமாமணி, அரிபுத்திரி சண்பக முருகதாஸ், லக்ஷ்மி தேவி, சியாமலா, ஆனந்தி, சாந்தி, செல்வராஜன் உள்ளிட்டோரின் பிறந்தநாள் விழா இயக்க தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு இயக்க நிறுவன தலைவர் கலைமாமணி டாக்டர் சுவாமிதாசன் தலைமை தாங்கினார். பிறந்தநாள் கொண்டாடிய தலைமை பொறுப்பாளர்களை வாழ்த்திய அவர் இனிப்பு வழங்கி நினைவு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து பிறந்தநாள் கொண்டாடிய அனைவரும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இனிப்பு மற்றும் பரிசுகளை பரிமாறிக்கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. விழா ஏற்பாடுகளை தாய் தமிழர் பாதுகாப்பு இயக்கம் செய்திருந்தது. மகளிர் தலைவி கல்பனா பிறந்தநாள் கொண்டாடிய அனைவருக்கும் சிறப்பு பரிசுகளை வழங்கினார். விழா நிறைவில் பாரதி கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். விழா தொடக்கத்தில் மறைந்த இயக்கத்தை சேர்ந்த சீமோன் பிரபாவதி, புரவலர், திரைப்பட இயக்குனர் பாரதிராஜா மற்றும் பன்முக படைப்பாளி பாக்கியராஜ் ஆகியோருக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூனுக்குட்பட்ட ஏரிப்பாக்கத்தில் உள்ள எம்ஆர்எஃப் தொழிற்சாலையில் பணி நிரந்தரம் கோரி தொழிலாளர்கள் 3வது நாளாக தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2021ஆம் ஆண்டு நேரடி தேர்வு மூலம் பணியில் சேர்ந்த 65 தொழிலாளர்கள் 42 மாதங்கள் பணிபுரிந்தாலே நிரந்தர நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்ற நடைமுறை இருந்தும் 5 ஆண்டுகள் கடந்தும் தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். இதனையடுத்து பணி நிரந்தரம் வழங்க வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும், சட்டவிரோத அப்ரெண்டிஸ் முறையை ரத்து செய்ய வேண்டும், பழிவாங்கும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி
தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் குடும்பத்தினரும் தொழிற்சாலை நுழைவு வாயில் முன்பு அமைதியான தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் தங்களை அநாகரிகமாக பேசி அப்புறப்படுத்த முயன்றதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தொழிலாளர்களின் தொடர் உள்ளிருப்பு போராட்டம் காரணமாக பணியில் உள்ள ஊழியர்களுக்கு மின்சார வசதி மற்றும் உணவு வசதிகள் இல்லாமல் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. பணி நிரந்தரம் வழங்கப்படும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என தொழிலாளர்கள் உறுதியாக தெரிவித்துள்ளனர். தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு புதுச்சேரி அரசு நேரடியாக தலையிட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 3வது நாளாக போராட்டம் தொடர்ந்து வரும் நிலையில் தொழிற்சாலை வளாகம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தொழிலாளர்களை நிரந்தரம் செய்யாத பணி நிரந்தரம் செய்யாத கண்டிக்கின்றோம். MRF நிர்வாகமே ஒடுக்காதே தொழிலாளர்களை ஒடுக்காதே பறிக்காதே தொழிலாளர்களின் உரிமைகளை 3 நாட்களாக உள்ளே போராடும் தொழிலாளர்களுக்கு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு பாகூர் சிவாஜி பிரதர்ஸ் அணி சார்பில் நடத்தப்பட்ட 15ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதன் நிறைவு விழாவையொட்டி வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கைப்பந்து பயிற்சியாளர் வேணுகோபால் கலந்து கொண்டார். அப்போது விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் தனது சொந்த செலவில் வீரர்களுக்கு சீருடைகள் வழங்கினார். மேலும் முதல் இடம் பெற்ற அணிக்கு ரூபாய் 17,000 ரொக்கப்பரிசு மற்றும் பரிசு கோப்பையை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் விளையாட்டு வீரர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகர மாவட்டத்திற்கு உட்பட்ட நெல்லித்தோப்பு, முத்தியால்பேட்டை மற்றும் உப்பளம் தொகுதிகளுக்கான பயிற்சி முகாம் மகாத்மா காந்தி சாலையில் அமைந்துள்ள சங்கர வித்யாலயா பள்ளியில் நடைபெற்றது. நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டார். இந்த பயிற்சி முகாமில் 3 தொகுதிகளுக்கு உட்பட்ட மாநில, மாவட்ட மற்றும் பல்வேறு அணிப்பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். நிகழ்ச்சியில் கட்சி செயல்பாடுகள் மற்றும் அமைப்பு சார்ந்த பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனை ஒட்டி ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கோபூஜை, கன்னியா பூஜை மற்றும் சுமங்கலி பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை அம்மனுக்கு சோடச தீபாராதனை நடைபெற்றது. கோபூஜை, கன்னியா பூஜை மற்றும் சுமங்கலி பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு அருளை பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர். காரைக்காலில் நடைபெற்ற உலக புகழ்பெற்ற மாங்கனி திருவிழாவில் காவல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பொதுமக்களுடன் இணைந்து பங்கேற்றனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மாம்பழம் பிடிக்கும் நிகழ்ச்சியில் DIG சத்யசுந்தரம் உள்ளிட்ட காவல் அதிகாரிகள், காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களுடன் போட்டி போட்டு கலந்து கொண்டு மாம்பழங்களை பிடித்தனர்.
காவல்துறையினரின் இந்த உற்சாகமான தருணம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த நிலையில் நிகழ்ச்சியை பதிவு செய்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்பியூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயரம் கொண்ட சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனையொட்டி சிவபெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்தின் மேல் பகுதியில் பௌர்ணமி தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் ஆலயத்தில் அமைந்துள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சுந்தரநாயகி அம்மன், அஷ்ட பைரவர்கள், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான் மற்றும் வள்ளி தெய்வானை சுவாமிகளுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து தீபாராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவை முன்னிட்டு ஆலயம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அஷ்டலிங்கேஸ்வரர் சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பத்மினி நகர் பகுதியில் உள்ள பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் பணி நிறைவு பெற்ற ஊழியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு உதவி பொறியாளர் திருவேங்கடம் தலைமை தாங்கினார். பல ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆரியபாளையம் குடிநீர் பிரிவு எம்டிஎஸ் ஊழியர் சரவணன், நெட்டப்பாக்கம் குடிநீர் பிரிவு எம்டிஎஸ் ஊழியர்கள் ராமச்சந்திரன் மற்றும் சுந்தரமூர்த்தி ஆகியோர் சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் நீண்டகால சேவை மற்றும் அர்ப்பணிப்பு பாராட்டப்பட்டதுடன் அவர்களின் பணிக்கால அனுபவங்கள் மற்றும் நினைவுகள் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. சக ஊழியர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கலந்து கொண்டு ஓய்வு பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் ரூபகன், ஆபிரகாம், அண்ணாமலை, சீனு மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டு பணி நிறைவு பெற்றவர்களை பாராட்டினர். அரசு ஊழியர்களின் நீண்டகால சேவையை அங்கீகரித்து கௌரவிக்கும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி அனைவரின் பாராட்டையும் பெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூனுக்குட்பட்ட சேதராப்பட்டு பழைய காலனியில் அமைந்துள்ள ஸ்ரீ நீலாவதி அம்மன் திருக்கோவிலின் ஆண்டு திருவிழாவையொட்டி கூழ்வார்த்தல் விழா நடைபெற்றது. கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவில் தினந்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்று வருகின்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக கடந்த வியாழக்கிழமை இன்னிசை கச்சேரி, கரகாட்டம் மற்றும் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சி ஊற்றி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி வழிபட்டனர். பின்னர் சிறப்பு படையில் சமர்ப்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக கூழ் வழங்கப்பட்டது. சடல் திருவிழாவில் பக்தர்கள் சடல் போட்டும், கார், வேன் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்களை இழுத்தும் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். தொடர்ந்து மின் அலங்காரத்தில் ஸ்ரீ நீலாவதி அம்மன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஆலய நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் பங்கேற்பால் சேதராப்பட்டு ஸ்ரீ நீலாவதி அம்மன் கோவில் ஆண்டு திருவிழா நடைபெற்று வருகிறது.
தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி பாகூர் பகுதியில் சமூக சேவகர் வேணுகோபால் ஏற்பாட்டில் பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதையொட்டி பாகூர் முத்தாலம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் அசோக், தனவேல் மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.